டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வரவேற்பதிலே அல்லது சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு நாம் வழிகாட்டி நிகழ்ச்சியிலே பல்வேறு மத்திய அரசு துறைகளுடைய செயல்பாடுகள் குறித்தும் அதன் மூலம் அந்த செயல்பாடுகள் மூலம் மக்கள் எப்படி பயன்பெற்று வருகிறார்கள் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதற்காக பல்வேறு வல்லுநர்களை இந்த நிலையத்திற்கு அழைத்து பல்வேறு திட்டங்கள் குறித்து பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எதை குறித்து பேச போகிறோம் என்றால், திட்டம் பழையதான், ஆனால் அது எப்படி வளர்ந்திருக்கிறது, அந்த திட்டத்தின் மூலம் எப்படி இந்திய சமூக பொருளாதாரத்தில் முன்னேறிக்கிறது, அல்லது மற்ற வெளிநாடுகளுக்கு சவால் விடுகின்ற அளவுக்கு இன்றைக்கு 5வது இடத்திலிருந்து 4வது இடத்தை நோக்கி வளர்ந்த பொருளாதார நாடுகள் லிஸ்ட்டில் நம்ம போயிருக்கோம். அப்படின்னா அப்படிப்பட்ட திட்டங்கள் மூலமாக தான் அது நடக்குது. அதில் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் மேக் இன் இந்தியா. அதுக்கு முன்னாலாம் நம்ம மேட் இன் இந்தியா அப்படின்றது தான் இருக்கும். எந்த ப்ராடக்ட் பார்த்தா மேட் இன் இந்தியா இருக்கும். அது மாதிரி நம்ம எந்த பொருளை பார்த்தாலும் இது மேட் இன் சைனா, மேட் இன் யூஎஸ், மேட் இன் ஜப்பான் பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். மேட் இன் இந்தியான்றது வெளிநாட்டில் பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு தயக்கம் இருந்தது. ஒரு குவாலிட்டி இருக்குமா, நம்ம இந்தியாவில் தயாரிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து தொழில் செய்பவர்கள், பொருள் தயாரிப்பவர்கள், அது எந்த காராக இருக்கட்டும் அல்லது விமானத்தினுடைய உதிரி எதுவாக இருந்தாலும் அதை இந்தியாவில் வந்து தயாரித்து இங்கிருந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஏற்றுமதி செய்கின்ற அளவிற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அதான் மேக் இன் இந்தியா. அந்த திட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறது என்பது குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். அதற்காக திரு சாய் சுதாகர் அவர்கள் வந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த மேக் இன் இந்தியா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், அது இங்கிலீஷில் தெரியும், இங்கே தான் இந்தியாவில் தயாரிக்கும். இந்த மேட் இன் இந்தியாவுக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் என்ன சார் வித்தியாசம்? சார், மேட் இன் இந்தியா அப்படின்றது முன்னாடி வந்து நம்ம நாட்டில் தயார் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணாமல் நம்ம நாட்டிலே நம்மளே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அது ஒரு செக்மெண்ட்டு. இப்போ இந்த மேக் இன் இந்தியா திட்டம் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க, எல்லா நாட்டில் இருக்கிறவங்களும் அவங்க வந்து நம்ம நாட்டில் தொழில் பண்ணி உற்பத்தி பண்ணி விற்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இப்போ ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, 2013 நம்ம நாடு இருந்த நிலைமை, உலகம் இருந்த நிலைமை, அதாவது பொருளாதாரம் ரொம்ப சீர்கெட்டு இருந்தது 2013 உலகம் முழுவதும். அண்டு நம்ம இந்தியாவில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதாவது உலகத்தில் 5 நாடுகளில் ஃப்ரெஜைல் 5 அப்படின்னு அதை வரிசைப்படுத்தி இருந்தாங்க. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தோனேஷியா, துருக்கி, பிரேசில். வீக்கான பொருளாதாரங்கள். அதாவது அந்த ஃப்ரெஜைல் 5 அப்படின்னும் போது எந்த நேரமும் ஃப்ரெஜைல்னா நொறுங்கி விழக்கூடிய நிலைமையில் பொருளாதாரம் இருக்குது அப்படின்னும் பொழுது தொழில் முனைவோர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, முதலீட்டு பண்ணுறவங்க யாரும் வரமாட்டாங்க. அதாவது உலக வங்கியிலேயே நம்மளை பிளாக் லிஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம நாட்டின் நிலைமை. பணவீக்கம் வந்து 12% இருந்தது. அண்ட் ஜிடிபி பார்த்திங்கன்னா 4% இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி திரு மோடி அவர்கள் தலைமையில் வரும்பொழுது அவங்க யோசனை பண்ணி, நம்ம நாடு வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நாம் வந்து அந்த மேட் இன் இந்தியாவும் மேட் இன் அதர் கண்ட்ரீஸை தாண்டி நம்ம பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு பார்க்கணும்போது இந்த மேக் இன் இந்தியா கான்செப்டை கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் அதனுடைய இந்த மேக் இன் இந்தியா கான்செப்டோட பேக்ரவுண்டு. அப்போ இந்த மேக் இன் இந்தியாவில் வந்து நாம் அந்த நாட்டு பொருளை தருவித்து இம்போர்ட் பண்ணி அதில் பெருமைப்பட்டு வாங்கிறத விட, யார் நம்மளை ஒதுக்குனாங்களோ அவர்களே அழைத்து அவங்க பொருளை, உதாரணத்துக்கு கார் எடுத்துங்க, ஃபாரின் கார்ஸ் இங்கே வந்து பண்ணி, இங்கே உற்பத்தி பண்ணி, இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி நமக்கு அந்த ஏற்றுமதி டாக்ஸும் வருது. ரெண்டாவது இங்கே எம்ப்ளாய்மெண்ட். இப்போ இத்தனை ஃபேக்ட்ரி, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஃபாரின் கார் கம்பெனி வருது அப்படின்னா அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்? அப்போ உதிரி பாகங்கள், அப்புறம் இந்த ஐசி இந்த சிப்ஸு தயாரிக்கிற தொழில், டெலிவிஷன், இப்போ இதெல்லாம் தொடங்கும் போது ஒவ்வொரு ஃபேக்ட்ரியிலும் எவ்வளோ பேர் வேலை கிடைக்கும் இல்லைங்களா? அதாவது இந்த மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வரும்போது 3 விஷயத்துக்காக கொண்டு வந்தாங்க. ஒன்று, நம்ம உள்நாட்டில் உற்பத்தியை பெருக்க வேண்டும். அதன் வாயிலாக நமக்கு ஒரு 10 கோடி மக்களுக்காவது வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பொருளாதாரம் உயர வேண்டும்.
அன்னைக்கு வந்து பொருளாதார லெவலில் உலக அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம 10வது இடத்துல இருந்தோம். ஃப்ரெஜைல் ஃபைல் இருந்தோம், பொருளாதாரத்தில் 10வது இடத்துல இருந்தோம், ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருந்தோம். அண்ட் இந்த 3 விஷயத்துக்காக இந்த ஒரு கான்செப்டை கையில் எடுத்தாங்க, அதாவது மேக் இன் இந்தியா திட்டம். இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணும்போது 4 விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு 4 பில்லர்ஸ் அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. என்னென்னா, நம்மளுடைய அந்த பார்வையை மாற்றிக்கணும். அதாவது அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப கடுமையாக இருந்தது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதனுடைய ஃபார்மாலிட்டிஸ் வந்து ரொம்ப 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 கம்பர்சமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். அண்ட் இன்னொன்று, ஒரு நாட்டில் வந்து இப்போ உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட்டு, அந்த ஃப்ரைட்டு வந்து நம்ம நாட்டில் ஒரு பொருளில் 13% ஆகுது. ஜிடிபியில் 13% அந்த ஃப்ரைட்டில் போகுது, அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஆனால் உலகத்தில் என்ன வச்சுருக்காங்கன்னா 8% மேலே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம 5% தேவையில்லாமல் அதிகம். அதனால தான் நம்மளால் வந்து அங்கே போய் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஈடு கொடுக்க முடியல, நம்மளால் வெளியில் விற்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா உள்கட்டமைப்பு சரியாக இல்லை. ஸோ அதை கையில் எடுத்தாங்க. ரோடுகள் எடுத்தாங்க, சாலைகள், ரயில்வேஸு, ஏர்வேஸு, லாஜிஸ்டிக்ஸை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுக்கு கொண்டு வந்தாங்க. 3வது விஷயம் என்னென்னா, நம்ம வங்கியில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வந்து அந்த ரொம்ப கடுமையாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி யூசர் ஃப்ரெண்ட்லியாக அதை வந்து ஆக்கணும். அண்டு 4வது விஷயம் வந்து நாம் சில மாற்றங்களை இங்கே கொண்டு வரணும். அதாவது எப்படின்னா, இப்போது நம்ம வந்து அன்றைக்கி ப்ரைவேடைசேஷன் பண்ணும்போது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, தனியார் மையமாக்கும் பொழுது. இப்போ தனியார் மையம் ஆக்கணும், வெளிநாட்டிலிருந்து 100% இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும், இப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம நாட்டில் தொழில் முனைவோருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு இந்த 4 பில்லர், 4 விஷயங்களை முன்னெடுத்து வச்சாங்க. இது வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த நிலைமையை பேஸ் பண்ணி இந்த 4 விஷயத்தை கொண்டு. அப்போ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, தயக்கமாக இருந்த காலம். ஆனால் இன்றைக்கு வந்து அவங்க பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்னைக்கு இங்கே வரணும் அப்படின்னு மார்க்கெட் பெருசு. அது மட்டும் கிடையாது, இங்கே வந்து நம்மக்கிட்ட இளைய சமுதாயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆமாம், இந்த பாப்புலேஷன் யங் ஜென்ரேஷன் வந்து நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 30-35% யங் ஜென்ரேஷன் இருக்குது. ஸோ வேலை செய்கிறதுக்கு ஆள் இருக்குது, அண்ட் இடமும் இருக்குது. கட்டமைப்பை விரிவுபடுத்திட்டாங்க. ஸோ அதை வந்து கட்டமைப்பும் ஒரு வேர்ல்டு கிளாஸ் லெவலில் இருக்குது. எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க, சாலைகள் மாற்றிட்டாங்க, ரயில்வே மாற்றிட்டாங்க, ஏர்போர்ட் மாற்றிட்டாங்க, பவர் செக்டார் மாற்றிட்டாங்க, அண்டு ஹார்பர் மாற்றிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹார்பர் எல்லாம் நம்ம இப்போ ஒரு இறக்குமதி பண்ணுறோன்னா கொலம்போ ஏர்போர்ட்டில் போய் இறங்கும். அங்கேருந்து ஒரு சின்ன கப்பலில் தான் நம்ம எடுத்துகிட்டோம்னா, முதல்ல சிங்கப்பூரில் போய் இறங்கிட்டு இருந்தது, அங்கேருந்து ஒரு கப்பலில் வரும், அப்புறம் இலங்கையில் போய் இறங்குச்சு. ஏன்னா கொலம்போவில் சைனா வந்து அங்கே ஹார்பர் ஆரம்பிச்சிடு. ஏன்னா நம்ம நாட்டில் 400 மீட்டருக்கு அதிகமாக இருக்கிற கப்பல், நீளம் அதிகமாக இருக்கிற கப்பலை நம்ம அங்கே ஹார்பரில் வச்சுக்க முடியாது, உள்ளே வந்து இறக்க முடியாது. ஸோ அதனால் அங்கே கொலம்போவில் இறங்கி அங்கேருந்து இன்னும் அப்போ என்ன ஆகுது, அங்கே வாய்ப்பு போகுது, செலவு அதிகமாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கந்தலாவில் பெருசு பண்ணிட்டாங்க, மும்பையில் பெருசு பண்ணிட்டாங்க, இப்போ கொச்சினில் பண்ணிட்டு இருக்காங்க, தூத்துக்குடியில் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தூத்துக்குடி எப்படின்னா, இப்போ தூத்துக்குடியில் பண்ணிட்டாங்கன்னா அது என்னைக்கு செயல்பாட்டிற்கு வருதோ கொலம்போவும் அடிபட்டுரும், சிங்கப்பூரும் அடிபடும். ஏன்னா இது ஒரு மையமாக இருக்கு, இந்த பக்கம் ஈஸ்ட்டுக்கும் சரி வெஸ்ட்டுக்கும் சரி அது கனெக்டிங் போர்ட்டாக மாறிடும். அப்போ அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவங்களுக்கு செலவு கம்மி. நம்ம வந்து இந்த ஜிடிபியில் 13% என்னைக்கு குறைக்கிறோமோ அந்த 8% கொண்டு வந்தால் தான்
அந்த மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இதெல்லாம் மாற்றினாங்க. அது இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா 8 வந்து இன்டர்நேஷனல் தான், நம்ம 6 கூட வரும் போல இருக்கு. இது இந்த வரலாம், இந்த மாற்றங்கள்லாம் வரலாம். ஏன்னா இப்போ நதிகள் இணைக்கிறது ஒரு பெரிய இது இருக்கு. சைனாவோட ஸ்ட்ரென்த்தே அதுதானே, எல்லா நதியும் இணைச்சிருக்குல்ல. வாட்டர்வேஸை வந்து வாட்டர்வேஸை அவன் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பலவீனம் நம்மகிட்ட இருக்கு. அதுவும் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா நதிகள் வழியாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப சீப். ரெண்டாவது இன்டர்னலாக நம்ம இந்தியா கூட ரொம்ப சீப்பாக முடியும். ஏன்னா இன்னொன்று, எந்தெந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்படும்னா நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். ஏன்னா ட்ரெயினோ இல்லை ட்ரக்கோ வந்தால் டீசலில் போடணும், வாட்டர்வேஸில் வந்தால் கச்சா எண்ணெய் குறையும். அப்போ விலை குறைவதற்கு கன்சூமருக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம உலக மார்க்கெட்டில் வந்து நம்ம ஒரு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நீங்கள் சொல்கிற இன்னொரு விஷயம் எனக்கு இதுலேருந்து புரியுது என்னன்னா, இங்கே அந்த யங் பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே இருக்குது. அது ஒண்டி காரணம் இல்லை. ரெண்டாவது அந்த பேமெண்ட் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அமெரிக்காலேயோ மற்ற நாடுகளோ தயாரிக்கணும், ஒரு கார் தயாரிக்கணும், அங்கே அந்த சம்பளம் அந்த அது அதிகம், எமல்யூமெண்ட்ஸ் அதிகம். ஆமாம். பட் அதில் பாதி கூட இருக்காது இங்கே இந்தியாவில். இல்லை, ஆமாம், இங்கே இருக்காது. இங்கே கம்மி, வாடகையிலேருந்து எல்லாமே அவன் டாலராக கன்வெர்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மி அவனுக்கு. ஸோ அது ஒரு பெரிய வாய்ப்பு தானே அவங்களுக்கு, கம்மி. அண்ட் இன்னும் இங்கே என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இந்த நம்ம ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் மாதிரி ஈஸ் ஆஃப் லிவிங்கும், வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டாங்க குறைவான இந்தியர்கள். ஆமாம். இல்லை, இப்போ இந்திய சாலைகளில் நம்ம பார்க்கும்போது தெரியுது, அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 2-3 பிராண்டு கார் தான் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாம் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வந்து லாம்போர்கினி கூட போகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தில் ஒரு 27 செக்டார் கையில் எடுத்தாங்க. அதில் காரு, டெக்ஸ்டைலு, மொபைல் ஃபோனு, ஏரோஸ்பேஸு, ராக்கெட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கையில் எடுத்தாங்க. அண்டு இன்னொன்று என்னென்னா, ஒரு நாடு ஒரு தொழில், அதில் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் அப்படின்னா இந்த எம்எஸ்எம்இ செக்டார் வளரணும். ஸோ அதுக்காக அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த சிறு குறு தொழில்கள் அவங்க தான் இந்த உதிரி பாகங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி விலையில் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பெரிய விஷயங்கள்லாம் ஆகும். அப்புறம் இந்த உள்கட்டமைப்பு பண்ணும்போது இப்போ பார்த்தோம், இந்த வங்கிகளில் தளர்ச்சி அதெல்லாம் பண்ணாங்க. இந்த உள்கட்டமைப்பில் ஒரு முக்கியமாக என்ன பண்ணாங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. அதில் மறுபடியும் தமிழ்நாடு எப்படி பயனடைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்தியா முழுக்க 30 இண்டஸ்ட்ரியல் காரிடார் இருக்கு ஆரம்பிச்சாங்க. அதுல 10% தமிழ்நாட்டில் இருக்கு. 3 இண்டஸ்ட்ரியல் காரிடார் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஏன்னா சென்னை திருவாண்டம், சென்னை தூத்துக்குடி, சென்னை வைசாக், இந்த 3. அதில் வந்து அந்த பக்கம் வரதுல பெங்களூரும் இணைஞ்சிடுது. ஸோ இதில் வந்து 3 இண்டஸ்ட்ரியல் காரிடார் இங்கே. அதே மாதிரி இந்தியாவில் வந்து இது நம்ம டிஃபென்ஸ் காரிடார்னு 2 ஆரம்பித்தாங்க. அதில் 1 வந்து தமிழ்நாடு. அப்போ பார்த்தீங்கன்னா 50% டிஃபென்ஸ் காரிடார் வந்து இங்கே தான். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டையில், உரகடம்லாம் நிறைய ஏரோப்ளேனுக்கு வேண்டிய உதிரிபாகங்கள்லாம் அங்கே மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு வந்து இதில் முக்கியமாக இந்த மத்திய அரசாங்க திட்டத்தில் தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய பங்கு, தமிழ்நாட்டுக்கு அந்த பங்குன்னும் போது அந்த நன்மை பங்கு வந்து தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாகவே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த கட்டமைப்பு அதிகப்படுத்தும் பொழுது இந்த ரயில்வேல என்ன பண்ணாங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணாங்க, டபுள் லைன் பண்ணாங்க. நிறைய இடத்துல சிங்கிள் லைன் இருந்தது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே 2500 கிலோமீட்டருக்கு மேலே டபுள் லைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு 1500 கிலோமீட்டர் வந்து 2000 கிலோமீட்டர் எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு 1500 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் மட்டும் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே சாலைகள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 60 ஏர்போர்ட் இருந்தது, இன்றைக்கி 140 ஏர்போர்ட் இருக்குது. 80 ஏர்போர்ட் அதிகமாக 100% மேலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரதை நல்லா ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு தொழிலில் லாஸ் ஏற்பட்டதுன்னா அந்த தொழிலை மூடுவதற்கான விஷயங்களை குறைவுபடுத்தியிருக்காங்க.
அது வேற ஒரு வகையில் காம்பன்சேஷன் பண்ணி அதை திரும்ப அந்த மூடுறதுக்கு வழிவகுத்துக்கு. அது முன்னாடி வந்து ஒரு பிஸ்னஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போகணுன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ அதெல்லாம் குறைச்சி அதெல்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தைரியம் இருந்தால் லாஸ் ஆகணும்னு யாரும் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பயம்லாம் இல்லாமல் பண்ணாங்கன்னா லாஸ் ஆக மாட்டாங்க. அந்த கெடுபிடிகள் கிடையாது. இது குறையும் பொழுது நமக்கே ஒரு தன்னம்பிக்கை வருது, நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை வந்துடும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று வேலைவாய்ப்பு, அதாவது இந்தியர்களுக்கான வேலைவாய்ப்பு, 10 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு. அதுக்கு தான் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வேலைவாய்ப்பு கொடுக்கணும், நாம் பொருளாதாரத்தில் உயரணும். ஸோ இந்த ஒரு 3 விஷயத்துக்காக தான் இந்த. இது இல்லாமல் அந்த 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 கம்ஃபர்ட்டு. இப்போ ஒரு கார் வந்து நம்ம இறக்குமதி பண்ணணும், அப்போலாம் ஒரு ஃபாரின் கார் வாங்கணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, இங்கேயே டியூட்டி கட்டணும், எல்லாம் இங்கேயே கிடைக்குது. அந்த கார் இங்கே தான் பெரிய பெரிய பிராண்ட் எல்லாம் டாப் பிராண்ட் வேர்ல்டில் வந்து 1.5 கோடி 2 கோடி கார்லாம் இங்கேயே இப்போ அசம்பிள் பண்ணுறோம், இங்கேயே கிடைக்குது. அந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, கார்ப்பரேட் டேக்ஸ் இருந்தது 25%, 30%, அது 15%. அப்போ அது ஒரு பெரிய இன்சென்டிவ். அது வந்து தொழில் முனைவோருக்கு அது வந்து பெரிய லாபம். அது அதிக லாபம் வைக்கலைன்னா கூட ஏதோ ஒரு வழியில் லாபம் வருது, அவன் நஷ்டத்தில் இயங்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதுக்கு தான் நம்ம எதிர்கட்சிகள் கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. அந்த 15% அவனுக்கு மானியம் கொடுத்தா அப்போ என்ன ஆகுது, அவனுடைய ஏற்றுமதி அதிகமாகுது, அப்போ எக்ஸ்போர்ட் டேக்ஸ் வருது இல்லை, டாலர்ஸ் வருது. ஆமாம், அந்த டியூட்டி ட்ராபேக் எல்லாம் அவன் வாங்கிடுறான் இல்லையா. ஸோ அது திரும்ப நம்ம நாட்டுக்குள்ளே தான் அந்த பணமே வருது. ஸோ அதனால் ஏதோ ஒரு விதத்தில் அரசாங்கத்துக்கும் இன்கம் அதிகமாக இருக்குது, தொழில் முனைவோருக்கும் இந்த தோல்வி இல்லாமல் அவன் வந்து தொழில் பண்ணுறதுக்கு ஒரு இல்லை. இன்னொன்று ஒரு அட்வான்டேஜ் எனக்கு தோணுது, சரியானு தெரியல, இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற ஒரு திட்டம் வந்த பிறகு காம்படிஷன் அதிகமாக இருக்குது. எப்படின்னா, அப்போ வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு மாடல் இருந்தது, இப்படி தான் தயாரிச்சுட்டு இருப்பாங்க இந்திய முதலாளிகள்லாம். ஆனால் ஃபாரின் கம்பெனிஸ் இங்கே வந்து இறங்கும்போது நம்ம நாட்டு தயாரிக்க ஒரு கார் வச்சுங்களேன், அந்த கார் வந்து இது அவன் தயாரிக்கிறது தான் காரு அப்படின்னு இருந்த காலம் போய் இன்றைக்கு அவங்ககிட்ட இருக்கிற அந்த டெக்னாலஜி அதெல்லாம் பார்த்து, ஐயோ நம்ம இது தயாரிச்சா தான் மார்க்கெட்டில் நிற்க முடியும், விலை குறைகிறது. ஒரு கார் வாங்கினா நீங்கள் அந்த காருக்கு ஈடாக இருந்தால் அது நம்ம விற்காது கண்டிப்பாக. அப்போ அந்த மேக் இன் இந்தியா வந்து அப்படி ஒரு காம்படிட்டிவ் மார்க்கெட்டிங் க்ரியேட் பண்ணியிருக்கு, குவாலிட்டி. அப்போ கன்சியூமர்ஸ்க்கு நாமளும் அந்த காரில் வாங்க முடியும், இந்த விலைக்கு வாங்க முடியுன்ற மாதிரி இன்றைக்கி வந்திருக்காது. நல்லா வேணும் பார்க்குறோம். நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணிங்கன்னா கார் மார்க்கெட்டெல்லாம் நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாது, கார்லாம் இன்றைக்கி ரோட்டில் இருக்குது. இன்றைக்கி கார் எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் இருந்து தான் அதிகமாக போகுது. அதான் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானே சொல்லிட்டாங்க. இப்போ டெட்ராய்ட் ஆஃப் வேர்ல்டுன்னு வர்றதுக்கு ரொம்ப காலம் இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாண்டா கார் வந்து ஜப்பான்லேருந்து தான் வரணும். ஆனால் இன்றைக்கி வந்து தலை சிறந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வந்து இந்தியாவில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மொபைல் ஃபோன் வந்து நீங்கள் தாய்வான்லேருந்தோ சைனாலேருந்து தான் இம்போர்ட் பண்ணி. இன்னைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, உலகத்தில் 60% செல்ஃபோன் வந்து இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா, இவ்வளவும் நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னெடுத்தாங்க அரசாங்கத்தில், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ். இப்போ நம்ம வந்து ஒரு தொழிற்சாலையில் 100 பாகங்கள் தயாரிப்போம், 100 பொருள்கள் தயாரிப்போம் அப்படின்னு நம்ம பர்மிஷன் வாங்கி அது 120 தயார் பண்ணோம்னா அந்த 20க்கு சலுகை பிஎல்ஐ கிடச்சிடும். ஸோ அது என்ன, அந்த பிஎல்ஐ வந்து அந்த 120க்கும் டிவைட் ஆகும்போது அதனுடைய காஸ்ட்டே கம்மியாகும். ஸோ அதனால் இந்த விதத்துலலாம் லாபம் வரும்பொழுது தொழில் முனைவோனுக்கு அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவனுக்கு ஒரு நம்பிக்கை, அவனுக்கு ஒரு தைரியம். இல்லை, நார்மலாக நம்ம பார்க்குறோம், அதாவது இந்த 10 வருஷன்றல ஒரு 12 வருஷமாக இந்த பயன்படுத்துகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னால் நம்ம ஒரு ஷோரூமில் போய் டச் பண்ண முடியாது, முடியாது. அதே மாதிரி உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறத தப்பு இல்லை, ஒரு சோனி டிவி எடுத்துங்களேன், ஒரு 15 வருஷம் நீங்கள் சோனி டிவி கண்ணில் வந்து எங்கேருந்தோ வரும் இப்போ டியூட்டிலாம் போட்டு அது டபுளாக இருக்கும். அந்த ஜப்பானில் 100 ரூபான்னு இங்கே 200 ரூபா. சாதாரணமாக ஒரு எல்இடி 4K 5K எல்லாம் வந்தாச்சு, அதை விட கம்மியாக இங்கே கிடைக்குது. காரு, குறிப்பாக கார்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமான கார், ஏன்னா உதிரி பாகங்கள் எல்லாமே இங்கே பண்ண ஆரம்பித்ததுனால இப்போ போயிங் கூட இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், ஏர்பஸ் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே உலகத்தில் என்னெல்லாம் இருந்ததோ எல்லா தொழிலும் இங்கே தான் இப்போ நடக்குது. அது குறிப்பாக இது மேக் இன் இந்தியாவோட லிங்க் ஆகும்னு எனக்கு தெரியல. இந்த இன்டர்ன்ஷிப்னு ஒன்று தொடங்கியிருக்கார் பிரதமர் மோடி வந்து, இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அதாவது படிக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு ஸ்டைஃபண்டை கொடுத்து
மார்க்கெட் ரெக்வயர்டு ஆமாம், அது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்இபியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான அம்சம். ஏன் கேட்டிங்கன்னா முன்ன மார்க்கெட்டுக்கும் கல்வி நிலையத்துக்கும் பெரிய வேறுபாடு இருந்தது, ரொம்ப டிஃபரன்ஸ் இருந்தது. இப்போ அந்த என்இபியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாணவன் கல்வி முடிச்சு வெளியில வரும்பொழுது இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு ஆளாக வெளியே வரான், தேவைப்படுகின்ற ஒரு ஆளாக வெளியே வரான். முன்ன போய் ட்ரைனிங் கொடுக்கணும், அவனை செலக்ட் பண்ணணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அவன் படிக்கும்போது அவனுக்கு அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கலந்து இருக்கு. அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன் படிச்சுக்கலாம். அப்போ இங்கே தயார் செய்யப்படுறாங்க, இங்கே ரெடி பண்ணி. இப்போ ஸ்பேஸ் ஐஐடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடி மாணவர்கள் இன்னைக்கு வந்து ஒரே சமயத்தில் 250 சேட்டலைட் லான்ச் பண்ணுற அளவுக்கு தயாராகிருக்காங்க. ஸோ அது மாதிரி அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வியும் இதோட லிங்க் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம அந்த பிஎல்ஐ பார்த்தோம், அது மாதிரி இஎல்ஐயும் இருக்குது, எம்ப்ளாயி லிங்க்ட் இன்சென்டிவ். இப்போ 100 பேர் தான் நம்ம வேலைக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம பர்மிஷன் வாங்கி 120 பேருக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த பிஎஃப் இஎஸ்ஐ எல்லாம் அரசாங்கம் கட்டும். ஸோ அந்த எம்ப்ளாயி அப்போ என்ன ஆகுது, வேலை வாய்ப்பு அதிகமாக கொடுப்பதற்கு அந்த தொழில் முனைவோர் முன் வருவாங்க. அந்த தொழில் செய்கிறவங்க வந்து ஆமாம் எனக்கு வந்து இன்னொரு 20 பேரை வச்சுக்கிட்டா கூட எனக்கு நஷ்டமாகாது, ஏன்னா அவனுக்கு அந்த எம்ப்ளாயி லிங்க்ட் இன்சென்டிவ்னு வருது. ஸோ வேற மாதிரி வருது. அவனுக்கு பிஎஃப் அரசாங்கம் கட்டும், அந்த இஎஸ்ஐ அரசாங்கம் கட்டும். அப்போ இவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கிடைக்குது, அவனுக்கும் லாஸ் கிடையாது. அண்ட் அதே தவிர இங்கே பொருள் இங்கே ஆகுது. இன்றைக்கி நான் சொன்னேன் இல்லையா, மொபைல் வந்து இங்கேருந்து தான் அதிகமாக. அண்ட் ஐஃபோன் வந்து இந்தியாவில் மட்டும்தான் உற்பத்தி இல்லை, தயாரிக்கிற செலவு கம்மி, இங்கே மட்டும்தான் தயார் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் இங்கேருந்து அடித்து பிடிச்சி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த டார்கெட்டை மீட் பண்ணணும் அப்படின்னு. ரொம்ப அருமை சார். அதாவது ஒரு மேக் இன் இந்தியா அப்படின்றது வந்து நாம் பொருளை பயன்படுத்தி கொண்டிருந்த காலம் மாறி அந்நிய பொருளை பயன்படுத்த போய் நாம பொருளை மற்றவங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு மாற்றம் வந்தது. அந்நிய நாட்டினர் இங்கே வந்து அந்த பொருளை தயாரிக்கும், நாமும் அதை பயன்படுத்தக்கூடியது, வேலை வாய்ப்பு உருவாகி இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் ஒரு பெரிய கேப் இல்லை. ரெக்குயர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்ஷன் எஜுகேஷனுக்கு உருவாக்குது. 10வது நிலையில் இருந்த நம்ம பொருளாதாரத்தில் 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். அண்டு வேலை வாய்ப்பு அவங்க நினச்ச மாதிரி இந்த 5 வருஷத்தில் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இலக்கை அடையாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி 9 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதாவது அந்த 10 கோடி தான் கொடுக்கணும் கரெக்டாக சொல்ல முடியாது, அதுக்கான பாதை போடப்பட்ட. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இப்போ கூட ஒரு தரவை வெளியிட்டாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த வேலை இல்லாமை வந்து 4% ஏதோ குறைஞ்சிருக்கு, 5% கம்மியாக இருக்குது. 12% இருந்தது 5% கம்மியாக வந்திருக்கு. அதனால வேலை வாய்ப்பும் உருவாகி இல்லை. இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, இனிமேல் வேகம் எடுக்கலாம். அண்ட் பொருளாதாரத்தில் மிக அடுத்த 3வது இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கும். இப்போ 3வது இடத்துக்கு இன்னொரு 2-3 வருஷத்தில் போயிடுவோம். கட்டமைப்பு அதிகமாயிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய மார்க்கெட் பார்த்தா தெரியுது உங்களுக்கு, ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே மேலே இண்டெக்ஸ் பாயிண்ட் வந்து மேலே தான் போயிட்டு. ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது மேக் இன் இந்தியா அப்படின்னா என்னன்றது ரொம்ப தெளிவாக, இது ஓவரால் டெவலப்மெண்ட் நாட்டில் நம்ம பொருளாதாரத்திலையும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, நம்ம உள்கட்டமைப்பும் சரி, எல்லாமே ஒரு பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ரொம்ப தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க. ஸோ மேக் இன் இந்தியான்றதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு. ஸோ இன்னும் மேலும் இந்த அடிப்படையான இந்த ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, கடக்கால் போட்டாச்சு. ஆமாம், இது ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகுறது ரொம்ப குயிக்கு. நம்ம ஃபவுண்டேஷன் தான் லேட் ஆகும். அதுக்கப்புறம் ஸோ அது நம்பிக்கை இருக்குது. 3வது இடத்திற்கு நாம் செல்வோம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ரொம்ப நன்றி, இவ்வளோ நேரம் நிலையத்திற்கு வந்து அழகாக எடுத்து சொன்னது.